நீங்கள் கொஞ்ச நாள் மெட்ராஸ்க்கு வராமல் இருந்தால் பெட்டர் அப்படின்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. இட் வாஸ் குவைட் ஸ்கேரி. தேட்டரில் ஸ்க்ரீன்லாம் கிழிஞ்சுதுன்னாங்க. அதெல்லாம் 1 வீக் வரைக்கும் நடந்தது. ஆனால் அந்த பெரிய மனசு பண்ணி ரஜினி சார் அதை இருக்க விட்டார் பாருங்க. அதுதான் இஸ் த கிரேட்னஸ். ஏன்னா நிறைய படம் நான் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி சீன் ஏதாவது இருந்தால் ரிலீஸ் ஆகிறப்போ இருக்காது. ரம்யா கிருஷ்ணன் எப்படி நீலாம்பரியா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனாங்க, இவால்வ் ஆனாங்க? அதுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் நான் ரஜினி சாருக்கும் எஸ் ரவிக்குமார் சார் தான் சொல்லணும். ஆனால் ஏன்னா வந்து சாய்ஸ் கிடச்சிருந்தா நான் சௌந்தர்யா ரோல் தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா யாருமே ரஜினி சாருக்கு ஆப்போசிட்டாக ஒரு நெகட்டிவ், அதுவும் ஹீரோயின் ஒரு நெகட்டிவாக பண்ணுறதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அண்ட் இட்ஸ் குவைட் ஸ்கேரி. இவ்வளோ ஒரு சூப்பர் ஸ்டாருக்கு நெகட்டிவ் ரோலாக பண்ணுறதுங்கிறது நிறைய லேயர்ஸ் ஆஃப் ரிஸ்க் இருக்குது இல்லை? ஐயோ பயங்கரம். ஏன்னா நான் இப்போ கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணச்சு அங்கே இருக்கிற ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் நீங்கள் கொஞ்ச நாள் மெட்ராஸ்க்கு வராமல் இருந்தால் பெட்டர் அப்படின்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. ரிலீஸ் ஆனதுனால நான் எப்படியும் மெட்ராஸ்லலாம் இல்லை. இட் வாஸ் குவைட் ஸ்கேரி. தேட்டரில் ஸ்க்ரீன்லாம் கிழிஞ்சுதுன்னாங்க. அதெல்லாம் 1 வீக் வரைக்கும் இருந்தது. பட் ஃபைனலி அந்த கேரக்டரை அந்த மாதிரி இருக்க விட்டதுக்கு, ஏன்னா படத்தை பார்த்தா ஒருத்தருக்கு தெரியும் that she is a powerful role, she is being given more important, she is taking away the show, அந்த மாதிரிலாம் தெரியும். ஆனால் அந்த பெரிய மனசு பண்ணி ரஜினி சார் அதை இருக்க விட்டார் பாருங்க. அதுதான் இஸ் த கிரேட்னஸ். ஏன்னா நிறைய படம் நான் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி சீன் ஏதாவது இருந்தால் ரிலீஸ் ஆகிறப்போ இருக்காது. நிறைய நடந்திருக்கு. ரஜினி சார் he just let it be, and thankfully because அவர் அதை அப்படி இருக்க விட்டதுனால எனக்கு வந்த பேர் எனக்கு வந்து இப்போ வரைக்கும் பேசுகிறோம். எஸ் எக்ஸாக்ட்லி. இந்த கேரக்டருக்கு ஒரு ரெஃபரன்ஸே இருந்திருக்காது, இந்த மாதிரி ஒரு கேரக்டர் அது எப்படி புல் ஆஃப் பண்ணீங்கன்றது அங்கே சீக்ரெட் இல்லை. டைரக்டருக்கு ரெஃபரன்ஸ் அவங்க ஒரு ஐடியா இருந்திருக்கும். ரஜினி சார் knew what it was going to be, and I think he was the one who came up with the story and the names of Neelambari, and so I just blindly followed what Ravikumar sir told me. ஓகே நெகட்டிவாக பண்ண போகிறோம், பண்ணார்தான் சரியாக பண்ணிவிடும். என்ன ஆகுதோ அதுக்கு தலைக்கு மேலே போயாச்சு. ஜான் போனேன்னா முழம் போனேன்னு ஒழுங்காக பண்ணிட்டேன். நெகட்டிவ் ரோல் பண்ணலாம், ஒரு மிகப்பெரிய வாரியருக்கு அம்மாவாக பண்ணலாம், அவங்களும் ரொம்ப போல்டான கேரக்டராக பண்ணலாம், பல பேருக்கு அமையலாம். ஆனால் அம்மன் ரோல் ப்ளே பண்ணுறதுக்கு கிடைச்ச வாய்ப்பு. அம்மன் ரோல் நான் தெலுங்கில் கிளாமர் பீக், அதுக்கு முன்னாடியே 3 ரோல்ஸ் பண்ணியிருக்கேன். அம்மனா பண்ணியிருக்கேன். பட் அம்மன் பண்ணச்ச ஐ வாஸ் கிளாமரஸ் ரோல்ஸில் ஐ வாஸ் இந்த பீக் இன் தெலுங்கு. அந்த டைம் கிளாமர் மீன்ஸ் ஐ வாஸ் கிளாமரஸ் ஹீரோயின் ஆஃப் தெலுங்கு. ஸோ அந்த டைமில் அம்மன் வந்தது. அண்ட் when அம்மன் happened, எல்லாரும் எப்படி ரம்யா கிருஷ்ணன் அம்மன் என்ன அந்த questions were there. அண்ட் nobody expected. அப்போ காம்ப்ளெக்ஸ் இருக்கும், யூனோ மல்டிப்ளெக்ஸ்லாம் வரதுக்கு முன்னாடி தியேட்டர் காம்ப்ளெக்ஸஸ் இருக்குது. இப்போ சத்தியம் இந்த மாதிரி இருக்குது ஆந்திராவில். அப்போ சிரஞ்சீவி சாரோட எக்ஸ்ட்ரீம்லி கிளாமரஸ் ஒரு படம் சைடில் அதே காம்ப்ளெக்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. அம்மன் படம் இங்கே இன்னொரு இதில் ரிலீஸ் ஆகிருக்கு. அங்கே பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாங்க, இங்கே சாமி ஆடுறாங்க. அது நிறைய பேர் கரியரில் அந்த மாதிரி நடக்கிறது கொஞ்சம் ரேர். ஸோ ஐ திங்க் ஐ எம் ரியலி கிஃப்டட் டு ஹேவ் காட் போத்.